நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். தன்னுடைய நகைச்சுவையான செயல்பாடுகளால் உலகெங்கிலும் புகழ்பெற்ற சார்லி சாப்ளின் அவர்கள் சொன்னதாக ஒரு கருத்தை குறிப்பிடுவார்கள். என் கண்களின் கண்ணீரை நான் ஒருபோதும் என் இதழ்களுக்கு சொல்லுவதில்லை, அவை சிரித்து கொண்டிருக்கின்றன என்பது அந்த கருத்து. நமக்கு எத்தனையோ வகையான துன்பங்கள் இருக்கின்றன, வருகின்றன, இனியும் வரக்கூடும். என்றாலும் அவற்றையெல்லாம் கடந்து வருவதற்கு நமக்குள்ளே இருந்து ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கை, அந்த புன்னகை, அந்த உற்சாகம், அந்த சிக்கலை தாண்டி, அந்த துயரை தாண்டி நம்மை நகர்த்த வேண்டும். அதற்கேற்றவாறு நாம் நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே நகைச்சுவையை 10 முறை சொன்னால் நாம் சிரிக்கிறோமா? ஆனால் ஒரே துன்பத்தை நினைத்து பல 100 முறை நம்மை நாமே அழித்து கொண்டு, நம்முடைய நேரத்தை கடத்தி கொண்டு, தேவையில்லாமல் நம்முடைய மனத்தை வருத்தி கொண்டு காலங்கழிக்கிறோமே, இது நியாயமா என்று உண்மையறிந்த பெரியவர்கள் கேட்பார்கள். நம்முடைய கடந்த காலம் கடந்து விட்டது, எதிர்காலம் இனி எதிர்வரப்போகிறது. நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மை நிச்சயிக்கப் போகிறது என்று சான்றோர்கள் சொல்கின்றார்கள். ஆக நம்முடைய துயர்களெல்லாம் தீர்ந்த பிறகு சிரிக்கலாம் என்கிற முட்டாள்தனமான மனநிலையை மாற்றி, சிரித்து நம்முடைய துயர்களை சின்னாபின்னமாக்குவது என்கிற துணிவோடு நாம் எழுந்தோம் என்று சொன்னால் எந்த துயரும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.